கடகராசிக்கார அன்பர்களே, இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இல்ல சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இவர்கள் எப்போதுமே மனசுல படக்கூடிய விஷயங்களை வெளியே பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த மாத்தணும் முயற்சி பண்ணாலும் அது நடக்காத ஒரு காரியமா மாறிடுச்சு. இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதனாலேயே வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். இவர்கள் நல்லது நினைச்சாலும் சரி, இல்ல நல்லதே செஞ்சாலும் சரி, சில விஷயங்கள் செய்யும் போது இல்லாத பிரச்சனை இவர்கள் பேசும்போது இவருடைய வாழ்க்கையில வந்து அது மட்டும் இல்லைங்க. கடகராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க, நோய் வந்தாலும் சரி, இல்ல கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்போதுமே வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் என்பது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க லீவ் நாள்ல கூட, ஆனா அப்ப கூட இவங்க வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கின்ற எண்ணம் இருக்கும். காரணம், இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது அந்த அளவுக்கு அதிகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்கள் கடினமா உழைப்பாங்க. அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படி ஊதியம் கிடைச்சாலும் அந்த ஊதியத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்குனே குடும்பத்தார்கள செலவு பேர் வழிகள் என்பது இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி, எப்படி சொல்றதுன்னா, இவங்க கிட்டத்தட்ட 12 நேரம் 15 நேரம் உழைச்சி வரக்கூடிய அந்த ஒரு காசை வெறும் 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு நாள் உழைப்ப 1 நிமிஷத்துல காலி பண்ணா மனசுக்கு வலிக்கத்தானே செய்யும். முக்கியமா இந்த கடகராசிக்காரர்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாதி நபர்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் கூட குடும்பம் என்ன நம்பிதானே இருக்கு, நான் தானே குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால இவர்கள் கஷ்டப்பட்டாவது குடும்பத்தை பார்த்துப்பாங்க. ஆனாலும் கூட இவர்கள் மேல கெட்ட எண்ணங்களையும், முக்கியமா இவர்கள் மேல அன்பே இல்லாமல் தான் இருக்கிறாங்களே தவிர இவர்கள் மேல பாசத்தையும் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இவர்கள் மேல காமிப்பது கிடையாதுங்க. சில நபர்களிடமெல்லாம் இவங்க பேசும்போது ரொம்ப அப்படியே அன்பை காமிக்கிற மாதிரியே பேசுவாங்க இந்த கடகராசிக்காரத்தை. இவங்களும் நம்ம மேல அன்பு இருக்கு போல, பாசம் இருக்கு போல, நம்மள விரும்புறாங்க போல அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அவர்களுக்கு தேவைப்படுறது இவர்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளுக்காக தான். அதாவது ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா இவர்களுடைய கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சிலவங்க ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும், அதை அடைஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் அப்படிப்பட்ட விஷயத்துக்காகவும் ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. ஆனா இவர்களுக்கு தெரியாது, இந்த கடகராசிக்காரங்க தெரியாது, இவங்க நம்ம கிட்ட நம்ம மேல அன்பு பயங்கரமா வச்சிருக்காங்க, நமக்காக தான் பழகுறாங்க அப்படின்னு நம்புவாங்க. ஆனா கடைசியில தான் தெரியும் இவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக பழகியிருக்காங்க அப்படின்றது போலங்க. இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மளை தேவைக்காக பயன்படுத்துறாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு வலிச்சிச்சு தவிர அவரிடம் சண்டை போடுவோ இல்ல கேள்வி கேட்குவோன்றது கூட மனசுக்கு வந்திருக்காது. இப்படி வாழ்க்கையில என்னைக்குமே சரிங்க, சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அது கடகராசிக்காரர்கள் தான். இப்ப வரைக்கும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே சந்திக்க போறாங்க. முந்தி இந்த கடகராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்திலுமே மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க போகிறார்கள். முந்தியெல்லாம் இவர்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போகும். முக்கியமா சில விஷயங்கள் இதற்கு முன்பு நடந்திருந்தாலும் அதற்கான தீர்வுகளும் கிடைக்க போகுது கடகராசிக்காரர்கள். சரி, இந்த கடகராசினுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கடகராசிக்கார அன்பர்களே, நீங்க எப்போதுமே எல்லோர் மேலேயுமே அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் காமிப்பீங்க. முக்கியமா நீங்க எல்லார் மேலேயுமே அதிகப்படியான அன்பு பாசத்தை காமிப்பதால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றங்களும் தோல்விகளும் மட்டும்தாங்க. நீங்க யார் மேலெல்லாம் அன்பு காமிச்சு பாசம் காமிச்சு அவங்க கிட்ட ஒரு உறவு நெருக்கமா ஏற்படுத்திக்கிறீங்களோ அவர்கள் எந்த அளவுக்கு உங்களை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களே தவிர நீங்க செஞ்ச விஷயத்துக்காக உங்களுக்கு துணையாகவோ இல்ல உங்களுக்காக எந்த ஒரு இடத்துலயுமே யாருமே பேசுறதே கிடையாதுங்க. நீங்க இது நாள் வரைக்குமே அடுத்தவர்கள் நம்பி நிறைய ஏமாத்துறீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துரோகங்கள் என்பது ஒண்ணுமே இல்லாம போக போகுதுங்க. முந்தி நீங்க தினமும் ஏமாற்றப்பட்டு துரோகத்தினால வீழ்த்தப்பட்டீங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த கடகராசிக்காரர்களை எதிர்த்து எதிரியா நின்னாங்க அப்படின்னா அவர்கள் தாங்க தோத்து போவாங்க. இவர்கள் எதிர்த்து யாராச்சும் நின்றுட்டாங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா இவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். இவர்கள் எதிர்த்து நிற்கிறவங்க தோக்க போவாங்க. ஆனா நம்பிக்கை துரோகத்தால இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையா வீழ்த்த முடியுங்க. இவர்கள் கிட்ட யாராவது ஒருத்தவங்க அன்பு இருக்கு பாசம் இருக்குன்னு வந்துட்டா போதும், இவங்க கண்மூடித்தனமாக அவங்கள நம்பிடுவாங்க. அவங்கள நம்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க என்ன சொன்னாலும் சரிப்பா சரிப்பா அப்படின்றாங்க. இப்படி எல்லா நேரங்களிலுமே மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்பி 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 ஏமாந்த நபர்கள்லாம் அது இந்த கடகராசிக்காரர்கள் தான்.
இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் மற்றவரை நம்பி ஏமாந்துகிட்டு தாங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமலே போவாங்க. முந்தியெல்லாம் நீங்க வேலைக்கு போனாலே நிம்மதி இல்லாம தான் வீட்டிற்கு வருவீங்க. ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு போகணுன்ற எண்ணம் தான் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா நீங்க வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்படியாவது உங்களை அவமானப்படுத்துறதுல குறியாவே இருப்பாங்க. முக்கியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர்களை கெடுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லணும். முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இல்ல சம்பள உயர்வு கிடைக்க போகுது அப்படின்னா இவர்களுக்கு அது கிடைக்க விடாம பண்றதுக்குன்னே சில நபர்கள் அங்கிருந்து அந்த ஒரு விஷயத்த சரியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட துன்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி, அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கூடியதாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில. இத்தனை நாட்கள் வரைக்குமே நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றம் இல்லாம ரொம்பவே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டீங்க. அப்படிப்பட்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கிட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அமைச்சுக்க முடியும். நீங்க முன்னேறுவதற்கான வழியாக தாங்க இன்னைக்கு அப்புறம் இது வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை என்றாலும் பரவாயில்லைங்க. இனி இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள், அதுவும் வேலையில ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா உங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் என்னைக்கிடா தீரும்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப காலமா இருந்துச்சுல, இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க பல நாட்களாக கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க இந்த கடகராசிக்காரர்கள். என்னன்னா, எப்படியாவது சொந்தமா ஒரு வீடு வாங்கிடணும் இல்லை கட்டிடணும்ன்றது. நீங்க இடம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்கான ஏற்ற காலங்களாக இருக்குங்க. நீங்க சொந்தமா வீடு கட்டுவதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேமிப்பையும் கொஞ்சம் பணத்தையும் அதிகரிக்க முடியுங்க. முந்தி சேமிப்பே இல்லாம வருமானமே இல்லாம எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. முக்கியமா வருமானம் இல்லை என்றாலே எல்லார் இடத்துலையுமே மதிப்புன்றது குறைச்சிடும். அதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அதிகமா சம்பாதிக்கலன்றதுக்காக பல நபர்கள் உங்களை இழிவாகவும் உங்களை கஷ்டமும் படுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வு கிடைக்காம நீங்க பல நாட்கள் ஒவ்வொரு நாளுமே தேடி ஓடி இருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நோயினுடைய பிரச்சனைகள் குறைவாக இருந்தாலும் இனி அதில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் உங்களுடைய வாழ்க்கையில தீரும். முக்கியமா கால் சம்பந்தப்பட்ட நோய்கள், இவர்கள் ரொம்ப கடினமா உழைப்பதால கால் கைகளுடைய வலிகள் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும். கண் பார்வை கூட கொஞ்சம் வாங்கியிருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உபாதைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். கடகராசனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது கிடைக்க போகுதுங்க. இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இவர்கள் வாழ்ந்தாங்க. இப்ப வரைக்குமே இவர்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடினாலும் அதுல இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அடிக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நாளுக்கு நாள் அதை தேடி ஓடுறாங்க, ஏமாற்றப்படுறாங்க, தேடி ஓடுறாங்க, ஏமாற்றப்படுறாங்கன்னு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கானதாக இருக்கும். முன்னேறுவதற்கான வழிகளை இவர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். முந்தி எந்தெந்த விஷயம்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கடகராசனுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எவ்வளவோ நாட்கள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இவர்கள் தவிச்சிருக்காங்க. தூங்கலான்னு படுப்பாங்க, ஆனா தூக்கமே வராது. எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள். இந்த பிரச்சனை மாறிடுமா, இந்த பிரச்சனை தீர்ந்துருமா, இந்த கஷ்டம் நடக்காமல் போயிடுமா, இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு 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 கடைசி வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைக்காம பல மாதங்கள், வருஷங்கள் ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல இவர்களால பார்க்க முடியும். முக்கியமா நிம்மதியான தூக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தவிர்த்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதியான தூக்கம் என்பது இருக்குங்க. முந்தியெல்லாம் நீங்க தூங்காம வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அப்படிப்பட்ட வருத்தங்களும் சரி கவலைகளும் சரி நீங்க மனசளவுல நிம்மதியா தூங்கவும் ஆரம்பிப்பீங்க. முந்தி நடந்த விஷயங்களுக்கான ஏற்ற மாற்றங்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாக்கியத்தை பார்க்க முடியும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வேலை கிடைக்காம இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம தவறுகள் பண்ணிக்கிருந்தாங்கன்னா அவர்களை திருத்தி அவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு நீங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய உடல் சார்ந்த சில உபாதைகளுக்கான முற்றிலுமான தீர்வு கிடைக்கும். ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் குடும்பத்துல சில நோய்களும் குடும்பத்திற்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க தவிர்க்க வேண்டும் என்றால் ஓரளவுக்கு மௌனத்தை நீங்க சாதித்தாலே பிரச்சனைகள் என்பது நீங்கிவிடும். இனி வரக்கூடிய காலங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மேல நல்ல காலங்கள் தான். அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை. நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனி வரக்கூடியதுல நல்லதாகவே நடக்கட்டும். நம்பிக்கை இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.